இது பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்கான வார ராசி பலன். அதாவது 31/10/2025லிருந்து 6/11/2025 வரைக்கும் கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு சூரியன் துலாம் ராசியில இருக்காரு. உங்க ராசியிலேயே நல்லா பலமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நீச்ச சூரியன். சந்திரன் பார்த்தீங்கன்னா, கும்பராசி, மீனராசி, மேஷராசி உற்சாகமான காலகட்டம். செவ்வாய் விருச்சிகத்திலயும், புதன் விருச்சிகத்திலயும், சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலேருந்து உங்க ராசிக்கு வராரு. அதுவும் நல்லா இருக்கு. சனி பகவான் பார்த்தீங்கன்னா, மீன ராசியிலயும், குரு வந்து கடகத்தில அஷ்ட அ அத ம் கடகத்தில இருக்காரு. ராகு வந்து கும்பத்திலயும், கேது வந்து சிம்மத்திலயும் இருக்காரு. உங்களோட கிரகநிலைகள பார்க்கும்போது ரொம்பவே நல்லாவே வாழ்க்கையில முன்னேற்றங்களோ, சமநிலையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு காலமாக தான் அமையும். கடந்த சில மாசங்களாக, வாரங்களாக குழப்பங்கள் குறைஞ்சு, நிம்மதி அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சூரியன், செவ்வாய், புதன் எல்லாமே இணைஞ்சிருக்கிறனால, உங்களுக்கு அ அ சில தீர்ப்புகள் அதாவது செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் இணைவு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு திறனும், திறமையும் கூடி இருக்கக்கூடிய வாரமா இருக்கும். வீடு, குடும்பம் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தெரிய வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். சில பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மேலும் முயலும் நேரமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மாற்றம் இல்லன்னா பதவி உயர்வோ, வாய்ப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு இந்த வாரத்த பயன்படுத்திக்கங்க. உங்களோட முயற்சிகள் எல்லாருக்கும் கவனிக்கப்படுற மாதிரி இருக்கு. சில புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். வேலை செய்றவங்க கூட ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும், உங்களோட பொறுமை சூழ்நிலை சீர்படுத்துற மாதிரி இருக்கும். தொழில் செய்றவங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு எதிர்காலத்திற்கு உண்டான அரசு வழி உதவிகள் கிடைக்க வாய்ப்பா இருக்கும். நீண்ட காலமா தாமதமான திட்டம் செயல்படுத்த ஏற்ற வாரமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சீரான முன்னேற்றம் இருக்கும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு கடன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் அ ஸ் இருந்தாலும் ஒரு சில வீட்டு செலவுகள குறைச்சிக்கிட்டு செலவுகள அதிகமா கண்காணிச்சு நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாகவும் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு முன்னெச்சரிக்கையா இருங்க. வியாபாரத்தில நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். எல்லா விஷயத்திலயும் அதாவது முதலீடு செய்யறதுக்கான நல்ல நேரமா இருக்கு. பணத்தில நிதானமா சூழ்நிலைகள கையாள வேண்டியது அவசியம். உறவுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஒற்றுமை, புரிதல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. சம்பதிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், அது எல்லாமே ஜாலியா மாறும். காதல் உறவுகள் நல்ல ஒரு நிலைக்கு போகும். திருமண சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். பெற்றோர்கள் நலன்ல நல்ல ஒரு நிம்மதி இருக்கிற மாதிரி இருக்கு. பழைய நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாரமா தான் இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்கு. சிலருக்கு சின்னதா தலைவலி இல்லன்னா உடல் வலி ஏற்படலாம். பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. அதிக பணிச்சுமையும், அதிக பிரஷரையும் குறைச்சிங்கன்னா நல்லது. அதிக நீர் சத்து வாய்ந்த உணவு வகைகள சாப்பிட்டீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்துக்கு உடம்புக்கு தேவையான ஓய்வு அவசியமா